அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். What I felt I would speak about today is what looks like a loss is actually a victory. And the text is from Habakkuk chapter 1 verse 2. அங்கே இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற வேத வசனம் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஆமென். O Lord, how long shall I cry for help and you will not hear? O Lord, how long shall I cry for help and you will not hear? Some time ago I was thinking when I was planning on what to say today, this evening. Some time ago we were praying for a child, and this child was very sick in body and also some challenges mentally. அங்கே கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு சிறுமிக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். அவள் சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தால், and we were convinced that God was going to heal this child. That God would do wonders and heal this child. நாங்கள் அங்கே சமாதானப்படுத்தியிருந்தோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த மகளுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தோம். Because there was prophecies and we felt God's presence when we were praying for this child. இந்த குழந்தைக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்த போது கர்த்தருடைய ஆவியினுடைய பிரசன்னம் அந்த வார்த்தையை கூறும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தியது. But then some weeks passed and this child died. ஆனால் சில நாட்கள் கடந்த பிறகு அந்த குழந்தை இறந்து போனது. And we could almost hear from the other side of the phone the child's parents telling us that we were proclaiming a God that can heal, a God that can do miracles, a God that separated the Red Sea, a God that could do everything. Nothing was impossible for him. But this God let the child die. ஆனால் அந்த டெலிபோனிலே அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது, ஆண்டவர் எங்கள் குழந்தைக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நம்பியிருந்தோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் செங்கடலை பிளந்தவர், அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுடைய விஷயத்திலே அது நடக்கவில்லை. O Lord, how long shall I cry for help and you will not hear? Because there has been, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. Because there has been many incidents where we have prayed for many deaths and tragedies and healings and many things not to happen, and still it happened in despite of us praying. ஆமென். அநேக விஷயங்களுக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். வியாதிகளுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்களிலே பல நேரங்கள் பல காலங்கள் அதுக்கு ஜெபித்தாலும் ஒரு பதில் வருவதில்லை. So we all sometimes can ask ourselves when we feel that prayer does not work, "Oh Lord, how long shall I cry for help and you will not hear?" Like the prophet Habakkuk asked. அங்க பாருங்க, நாமளும் அநேக நேரங்கள் இப்படி நடக்கும்போது நமக்கு எவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்காத போது நாமளே கேட்கிறோம், ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். அதே போல இங்க ஆபகுக்கும் அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் கேட்கிறாரு, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீங்க கேட்காம இருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்கிறார். So let's go to Genesis chapter 12 and 1. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
ஆதியாகமம் 12:1. God said to Abraham, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். so God said to Abraham, leave your country and your people and go to the land that I will show you. அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ உன் தேசத்தை விட்டுட்டு உன் இனத்தை விட்டுட்டு உன் தகப்பனை விட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னார். Abraham then left his comfort zone, he left his people, and he took his wife, his brother's son Lot, and some animals. அப்போ ஆபிரகாம் என்ன செய்தாரு? தன்னுடைய வசதியான ஒரு சௌகரியமான வாழ்ற ஒரு வாழ்க்கையை விட்டு ஆபிரகாம் சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு போனார். தன்னுடைய இனத்தை விட்டுட்டு போனார். அவரோட கூட அவருடைய மனைவி சாராள் வந்தாங்க. அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்தும் வந்தார். சில மிருக ஜீவன்களை அவர் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார். And he went through dangers and many challenges, such as the starvation that was going on that led to him having to go to Egypt to get. பாருங்க, அங்க அவருக்கு போன பிறகு அங்கே அது அவருக்கு ஒரு சவாலாக இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல நுழைஞ்ச பிறகு அவர் சாதாரணமாக இல்லை. அவர் பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது. அங்கே ஒரு கடுமையான பஞ்சத்தை எல்லாம் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதன் நிமித்தமாக அவர் எகிப்துக்கு கூட போனதை நம்ம பார்க்கிறோம். And he went through all of these dangers and challenges because he believed in God and he believed in God's promise. ஆனால் அவர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில அவர் போனா கூட அவர் கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருந்தார். But when he reached this land that God had promised him, the promise was not fulfilled immediately. He lived as a stranger in this land. பாருங்க, ஆண்டவர் அந்த தேசத்தை அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் உடனடியாக அங்கே நிறைவேறாததை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஒரு பரதேசியை போல சுற்றி கொண்டிருந்ததையும் நாம் பார்க்கிறோம். He lived so much as a stranger in this land that when his wife died, Sarah, he had to buy a place to bury her. பாருங்க, அந்த தேசம் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தால் கூட அந்த மனைவி இறந்து போன போது அந்த மனைவியை அந்த அடக்கம் பண்ணுவதற்கு கூட அந்த இடத்தை அவர் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருந்தது. Because the Bible says that he didn't even have enough ground to set his foot on in this land. Okay. Repeat again, please. In Acts 7, chapter 7:5. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதிலே ஒரு அடி நிலத்தியாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். So he didn't have any part of this land, even though it was promised to him. பாருங்க, ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு அங்க சொந்தம் இல்ல அந்த தேசத்துல. ஆனால் ஆண்டவர் அந்த தேசமே அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி. Abraham lived 175 till he was 175 years old. அவர் 175 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். And he must have thought when he was on his deathbed, taking his last breath, and he still haven't seen any of the promise that God gave him about this land be fulfilled. What did God really mean? அதாவது அவர் இறக்குற தருவாயில யோசிச்சிருப்பார். 175 வயசா இருக்கும்போது இறக்குற தருவாயில யோசிச்சிருப்பாரு, ஆண்டவர் இந்த நிலத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரு, ஆனா அது எதுவுமே நடக்கவில்லையே என்று அவர் யோசித்திருக்கலாம். Because Abraham died and he didn't see the promise being fulfilled. அவர் இறக்குற தருவாயில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி எந்த அடையாளமுமே அங்க இல்லை. But we who live today,
we can know that what looked like a loss was actually a victory. அங்கே பாருங்க, அவர் அது அங்கே தோல்வியுற்றது போல காணப்பட்ட அந்த காரியம் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு தெரியும். அவருக்கு ஒரு தோல்வியை போல அது இருந்தாலும் அது பின் நாட்களில் அது வெற்றியாக முடிந்ததை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. Because truly all nations were blessed by him, and we have Galatians chapter 3 28 to 29. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 28 29 சொல்லுகிறது, பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லி இருந்தார். That there is neither Jew nor Gentile, neither slave nor free, nor is there male and female, for you all are one in Christ Jesus. If you That's belong, yeah, not 5:28, that's 3:28. yeah, that's 3:28 to Yeah. 29. Yeah. I think. கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். So that if you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. Verse 29 says. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாங்கள்லாம் யாருடைய வம்சாவளியாக இருக்கிறோம்? ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்கு அங்கே பண்ணப்பட்டதான அங்கே வாக்கு தத்தத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமென். So we all became Abraham's seed, and all nations were blessed through Jesus Christ's death and resurrection, that Amen. that we could all partake of this promise that was given to Abraham. அங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வம்ச கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கும் அது உரித்ததாக இருக்கிறது. So the promises that was made was not just to specific ethnicity or special nation, but everyone who accepts Jesus Christ are a chosen people. அங்க பாருங்க, அது ஒரு இனத்துக்கு மட்டும் அந்த வாக்கு தத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா இனத்தாருக்கும் அந்த வாக்கு தத்தம் உரித்ததாக இருக்கிறது. A royal priesthood and a holy nation. It's 1 Peter 2:9. 1 Peter 12:9. Yeah. 1 Peter 12:9. 2:9. 1 Peter 2:9. Yeah. Okay. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திற்கென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக இருக்கிறீர்கள். ஆமென். So what looked like a loss was actually a victory. அங்கே அது தோல்வியுற்றதை போல அது காணப்பட்டிருந்தாலும் அது தோல்வி அல்ல, அவருக்கு அது வெற்றியாக மாறினது. ஆமென். Luke first chapter verses 30 to 33. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிப்போம். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். ஆமென். So these were very high promises that God gave Mary. அங்கே பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் அங்கே தேவனால அங்கே மரியாளுக்கு அது கொடுக்கப்பட்டது. But what did she see of these promises that God gave her about her son? பாருங்க, அவருடைய மகனை குறித்து, மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சுதா? She saw him beaten, she saw him betrayed, she saw him tortured, flogged. மரியாள் இயேசுவிடத்தில் கண்டது என்ன? அவர் அடிக்கப்பட்டதும் துன்புறுத்தப்பட்டதும் சவுக்கடி வாங்கினதும் முள்கிரீடம் கொடுத்ததும் சிலுவையை சுமந்ததும் சிலுவையில் அறைந்ததை தான் அவங்க பார்த்தாங்க. He was abandoned by many of his apostles, of his disciples. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாலும் அப்போஸ்தலர்களாலும்
அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களால் கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலை தான் அவர் இருந்தார். She saw this crown of thorns on his head. பாருங்க, மரியாள் என்ன கண்டால், அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே முட்கிரீடம் அணிந்திருக்கிறதை தான் அவங்க பார்த்தாங்க. He was naked, he was beaten, he was humiliated. அங்க பாருங்க, அவர் அங்கே நிர்வாணமாக்கப்பட்டார், அங்கே துன்புறுத்தப்பட்டார், அவர் உபத்திரத்துக்குள்ளாக்கப்பட்டார். She saw the nails going through his hands and feet when he was crucified. பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட போது மரியாள் அங்க பார்த்தது என்ன? ஆணிகள் அவருடைய கரங்களை பதம் பார்த்தன, அவரது பாதங்களை துளைத்தன. இதைத்தான் மரியாள் பார்த்தாங்க. And finally, she saw this spear piercing the side, just beside the stomach, that water and blood came out, which means he's dead. சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அந்த போர் வீரன் தன்னுடைய ஈட்டினால் அவருடைய விலாவுல குத்தி, எலும்புல குத்தி, அதன் வழியாக ரத்தமும் தண்ணீரும் ஓடுகிறதை தான் அவள் கண்டாள். She saw all of these things because she was there, and she must have thought when she was seeing about this, all of these promises that she had received, but she was not seeing the promises. She was seeing the opposite. She was thinking. பாருங்க, அவளுக்கு அந்த தேவதூதனால கர்த்தர் தேவதூதன் மூலியமாக கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்குத்தத்தத்துக்கு அங்க கொஞ்சம் கூட நடக்கல. ஆனால் அதற்கு நேர் எதிராக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. She must have thought, what did God really mean? அப்ப அந்த நேரத்துல மரியாள் நினைச்சிருப்பா, ஆண்டவர்னா என்ன அப்படின்னு நினைச்சிருப்பா. But we who live today, we know that Jesus Christ's crucifixion and resurrection. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வாழ்கிற நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்தலும் அங்கே உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். ஆமென். Was for salvation, and he set us free and broke the sin and reconciled us with God. இந்த காரியம்தான் அங்கே மனித குலத்துக்கு ரட்சிப்பாய் முடிந்தது. அல்லேலூயா. அது எங்களை பாவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்ததாக இருக்கிறது. அதுவே பரலோகத்துக்கு வழியாக இருக்கிறது. Amen. Amen. So what looked like a loss when she was seeing him being humiliated and beaten was actually victory. ஆனால் அவள் அந்த காட்சியை கடைசியாக இயேசு கிறிஸ்துக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தபோது அந்த வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்ட மாதிரிதான் இருந்தது. ஆனால் அது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றி என்பது பின்னாட்களில் அது தெரிய வந்தது. அல்லேலூயா. Hallelujah. Glory to Lord. ஆமென். So we need to have the faith like Mary and Abraham, who believed and have faith in God until the end, even when they saw the opposite of the promise. நாம் யாரை போல இருக்க வேண்டும்? ஆபிரகாமை போல, மரியாளை போல, இப்ப பார்த்த சம்பவங்களை போல அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை அவங்களால பார்க்கல. அதற்கு நேர் எதிராக நடந்ததை தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள் விசுவாசமாக இருந்ததை போல இந்நாட்களில் நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. Amen. So Habakkuk chapter 2 verse 3. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். Amen. Hallelujah. So God is saying to many of us that we don't need to know how and when and why. We just need to know what God's promise is for us. அதாவது நாமளும் பல நேரங்களில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்போ எப்படி எப்படிலாம் நடக்கணும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். If you have been, many of us, you don't need to know how God is going to give you a job after being unemployed for 10 years. சில நேரங்கள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்க வேலை இழந்தவராக இருந்தால் எப்படி எனக்கு ஆண்டவர் வேலை கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. You don't need to know how God is going to bless your ministry. எப்படி என்ன ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னுலாம் யோசிச்சிட்டு இருக்காதீங்க. You don't need to know how God is going to turn that disease and cancer to a blessing. அங்கே உங்களுடைய பிரச்சனைகளா மாற்றி போட்டு எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றத குறிச்செல்லாம் நீங்க யோசித்து கொண்டிருக்காதீங்க.
For we know that in all things God works for the good of those who love him. அதாவது நமக்கு தெரிந்திருக்கிறபடி தம்மால் தாங்கே அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். God can turn that bad situation. It does not matter how bad it is. He can turn it, your failure. மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை குறித்து நீங்க ஹalleluya. Amen. He can turn the failure to victory. உங்களுடைய தோல்விகளை அவரால் ஜெயமாக மாற்ற முடியும். Whatever it is, economic situation, spiritual situation, business situation, whatever it is, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்குரிய பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவும் அது இருக்கலாம். And that is what he answered the prophet Habakkuk. He said, wait till the time comes. அங்கே ஆபுக்கா தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் ஆபகுக். So we need to have the same faith and determination like Mary and Abraham and many of the Bible. அங்கே பாருங்க, அதை போலத்தான் நாங்களும் இருக்கணும். அங்கே குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆபிரகாமை போல மரியாளை போல நாங்களும் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்க நேரம் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Promises of God can come through dreams, visions, prophecy and Bible. பாருங்க, உங்களை குறித்து ஒருவேளை ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், அங்கே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குடைய தரிசனத்திலும் சொப்பனத்திலும் அங்கே தேவனுடைய வார்த்தையில் இருந்தும் எங்களுக்கு அது கிடைக்கிறதாக இருக்கிறது. And so if God told you that he would do it, then he will do it. ஆண்டவர் உங்களுக்கு இடத்துல ஒரு காரியம் செய்வேன் என்று சொன்னார்னா அதை நிச்சயமாவே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். Because the Bible says God is not a human that he will lie. அங்கே அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல. Amen. Amen. ஹalleluya. So ஆமென். Amen. 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 So what we said for that boy, for that sick child, we said we still, after all the situation was very bad and much death and suffering, we still said God can heal, God can restore, God can do miracles, God Amen. can do signs Amen. and wonders, Amen. even Amen. when we don't see it. அங்கே பாருங்க, அங்கே ஒரு அந்த பிரச்சனைக்குள்ளே மத்தியில, அந்த ஒரு வியாதிக்கு மத்தியில, நோய்களுக்கு மத்தியில, கொடுமைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கூட அதை சொல்லுங்கள், அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்து நோய்களை சுகப்படுத்தார் என்று சொல்லி. Amen. ஆமென். So this is what you need to remember about God, and what I want to say with this word today, this evening. நான் என்ன இந்த மதிய ராத்திரி வேலையை சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், Some seasons in our life will be filled with suffering and trials. அங்க சில காலங்கள் எங்களுக்கு சில போராட்டங்களும் சில உபத்திரவங்களும் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். But the grapes need to be crushed to make new wine. அங்கே And பாருங்க, Jesus need to suffer so we can be free. பாருங்க, ஒரு திராட்சை பழம் அங்கே நசுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு அது பிழியப்பட்டால்தான் அதுல இருந்து திராட்சை ரசம் உருவாக முடியும். Amen. We will be crushed in life, and so God can purge us and clean us. Amen. இது போல நாங்களும் சில நேரங்களே நாங்கள் அங்கே அந்த திராட்சை பழத்தை போல அமுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அங்கே சாறுகளை தருகிறது போல நாங்களும் ஆவிக்குரிய விதத்திலே சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஆண்டவர் எங்களை அது மாதிரி சில சூழ்நிலைகளை கொண்டு வருவார். And we need to walk by faith and not by sight. அதனால நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சூழ்நிலைகளை பார்த்து நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. Amen. Because there are many times that people will tell us that this will never happen, what God said will never happen, because it does not look like it. It looks impossible. அநேகர் உங்களை சொல்லலாம், ஆண்டவர் உனக்கு சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சூழ்நிலையை பார், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் சொல்லலாம். But nothing is impossible for God.
ஆனால் கர்த்தரால முடியாத காரியம், ஆகாத காரியம் ஒன்று எதுவுமே இல்லை. So everything has its time. Don't harvest too early. அதனால ஆண்டவர் அதுக்குரிய காலத்துக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது முன்னாடி எல்லாம் நடக்காது. அது ஏற்ற வேளையிலே அது நடக்கிறதாக இருக்கும். Amen. Wait on God, because the Bible says that he who waits and hopes in God will never have to stand there and be ashamed and disappointed. பாருங்க, நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க விசுவாசத்தோட காத்து கொண்டிருக்கிற போது அது உங்களை வெட்கப்படுத்த, எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் அது உங்களை வெட்கப்படுத்தாது. Amen. Hallelujah. Amen. There's a time to be born and time to die. அங்கே ஒரு காலத்துல பிறக்கணும், இன்னொரு காலத்துல மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. A time to suffer and a time to rejoice. அங்கே பாருங்க, ஒரு நேரம் நாங்க உபத்திரப்பட வேண்டியிருக்கோம், கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். ஒரு காலகட்டங்கள் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியிருக்கும். A time to sow and a time to reap. அங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் விதைக்க வேண்டியிருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். Praise the Lord. So don't harvest too early. அதனால நீங்க விதைச்சத சீக்கிரத்தில் அறுவடை செய்ய நினைத்து கொண்டிருக்காதீர்கள். Because then what would have been a blessing will become your curse. Sorry, Noora, can you repeat again? What will be your blessing will be your curse. உங்களுடைய அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதமே உங்களுடைய சாபமாக மாறிவிடும். It's only an unwise farmer. அதனால புத்தி இல்லாத அந்த விவசாயி தான் அப்படி பண்ணுவாங்க. Who puts the seed in the soil. Yeah, okay, carry on. Yeah. Okay. Who puts the seed in the soil, and then after a day comes out and takes out it from the soil and is angry why there's no fruit. அங்க பாருங்க, அது அதாவது ஞானமில்லாத ஒரு விவசாயி தான் என்ன பண்ணுவாங்க, நிலத்தை விதைச்சிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதான் பலனை எதிர்பார்க்கிறவர்களாக இருப்பான். So our God is a God of seasons and times. அதனால நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட எங்களுடைய ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், அங்கே எங்களுக்கு சில காலங்களை வைத்திருக்கிறார். அவர் சில நேரங்களை எங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். And we need to be able to discern times and seasons. அதனால நம்ம காலத்துக்கும் நேரத்துக்கும் நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So by holding on to faith and God's promises in difficult times, அதனால நாங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை எப்பொழுதும் விசுவாசத்துக்குள்ளே அதை நிறைவேற்ற பார்க்கலாக இருக்க வேண்டும். we can build a faith that carries us through the darkest times of our life. அதாவது எங்களுடைய கஷ்டமான நேரங்களிலே எங்களை விசுவாசம் தான் எங்களை வழி நடத்தி செல்கிறதாக இருக்கிறது. Praise the Lord. Because we often want the promise, but we don't want to go through the process. அங்க பாருங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள துடிக்கிறீங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதிலே வரக்கூடிய உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. We want the success God promised us, but we don't want to go through the wilderness. அங்க பாருங்க, நாங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஜெயமாக எடுக்க நாங்க விரும்புறோம். ஆனால் அதற்குரிய வனாந்திர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. If God gives a promise that you will be a musician for him, a psalmist, then the stage is not a place where you begin to practice. That's what you do in the wilderness. Noora, can you repeat again one more time? Yeah, please? Of course. So if God has a promise for you to be a psalmist, a musician for him. Psalmist. Yeah, write gospel song. பாடல் துதி ஆராதனைக்காக பாடல் சொல்லுங்க சிஸ்டர், விளங்கல எனக்கு, சொல்லுங்க. உங்களை ஒரு ஆராதனைக்காரனாக அழைச்சிருந்தார். Okay. If you okay, worshipper, making a worshipper. Okay. Yeah, worshipper, exactly. Yeah. Okay. So if God wants you to be a worshipper for the nations, okay, the stage is not a place where you should begin to practice. That's what you do in the wilderness. Amen. இப்போ வனாந்திர சில நேரங்கள்ல நீங்க இருக்கிற இடத்துல அதற்குரிய ஆயத்தம் இருக்காது. அவர் அதற்குரிய ஆயத்துக்குரிய இடத்துக்கு எங்களை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார்.
then God takes you out of the wilderness when you are ready to be அப்போ used by Him. நம்மள என்ன பண்ணுவார்னா அதற்குரிய ஆயத்தப்படுத்த சில நேரங்களில் வனாந்திரத்திலே எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பார். அந்த அந்த பயிற்சி முடிந்த பிறகு வனாந்திரத்திலிருந்து எடுத்து எங்களை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துவார். ஆமென். For Mary and Abraham, there was wilderness. God was testing their faith. பாருங்க, அப்படித்தான் அவருடைய ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, மரியாளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா வனாந்திர வாழ்க்கைக்கு ஒப்பதாகத்தான் அது காணப்பட்டது. So know God's promises and trust Him and have faith. அங்க பாருங்க, ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம விசுவாசம் இல்லாம ஒரு நாளும் அது பரிபூர்ணப்படாது. And lastly, Habakkuk 3 and 17 to 19. அங்க பாருங்க, கடைசியாக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவர் மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடத்த பண்ணுவார். இது நெகிதோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்தலனுக்கு ஒப்புப்பட்ட சங்கீதம். ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen. Amen. Thank you Amen. all for letting me share a simple word with you. ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த அற்புதமான வார்த்தையை, இட்ஸ் நாட் a simple word, it's a very deep message, Noora. Yes, Yes, very very deep, precious, wonderful message. Amen. எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தது? எல்லாரும் கொஞ்சம் Amen. Amen. Hallelujah. Amen.